Hey guys, welcome back to our channel. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தபடியே ஒரு டிவி பார்டர் ஃப்ரேம் எஃபெக்ட் தான் நம்ம அந்த அலைட் மோஷன் ஆப்பில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது டிவி பார்டர் ஃப்ரேம் எஃபெக்டாக இல்லைன்னா இதுக்கு எனக்கு சரியான பேர் தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுதான் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தபோலே நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒரு எடிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த எடிட்டில் ஒரு ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணுவீங்க. லைக் ஒரு பிளாக் பாக்ஸ் ஆட் பண்ணுவீங்க, இல்லைனா வந்து சம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுவீங்க, இல்லைனா ஓவர்லேஸ் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நீங்கள் வந்து ஹோலாக ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது நான் வந்து இன்ஸ்பைர் பண்ணி பண்ணது தான். NSVFXோட எடிட் பாஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைர் பண்ணி இந்த டியூட்டோரியல் மேக் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே சிம்பிளானது தான். நீங்கள் வந்துட்டு 1 or 2 மினிட்ஸ்லேயே வந்து இது மேக் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அது எப்படி மேக் பண்ணுறது, என்னென்ன ஓவர்லேஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், உங்களோட அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட எடிட் பண்ண வீடியோ இல்லைனா நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து இதே போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் வந்து ரேண்டமாக ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணிங்கன்னா, அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ அதில் டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் கேட்டகரியில் போனீங்கன்னா பிஞ்ச் பல்ஜ் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சமாக கூட்டிக்கோங்க. ஸோ ஒரு 0.30 அந்த ரேஞ்சுக்கு வந்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 650 இல்லைனா வந்துட்டு ஒரு 700 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றப்பல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பேசிக்காக வந்து ஒரு வேல்யூ வந்து சொல்கிறேன். ஓகே, அதை வந்து சைஸ் வந்து இதே போல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் சொல்கிறது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டிவி மாதிரி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஷேப் வந்து ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஸோ இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணும், எவ்வளோ வித் வேணும், எவ்வளோ லென்த் வேணும், ஹைட் எவ்வளோ, அது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு சரியாக வரல ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஸ்ட்ரென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை கம்மி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் வந்து ட்ராக் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணேன்னா, ஸோ இதை வந்துட்டு மாஸ்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ மாஸ்க் பண்ணி இதே போல் ஃப்ரேமாக வந்து மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இதுவே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்லேஸ் எதனா ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து கேட்சியாக பார்க்குறது வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்லே கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓவர்லேயோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ அதாவது ஓவர்லே பேக்கோட லிங்க்கே வந்து தரேன். ஸோ இதே போல் நிறைய ஓவர்லேஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணிங்கன்னா, பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போங்க. ஸோ லைட் அண்ட் லெஸ் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஸோ அதோட ஒப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 50% அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பிளெண்டிங் மோட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். லைக் லைட் அண்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ லைட் அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 70 வச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இதே போல் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ஓவர்லேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட் பேசிக்காக வந்து வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஆட் பண்ணிங்கன்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ ஹியர் இட் இஸ். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஆர்டினரியாக ஒரு எடிட் பண்ணுறதுக்கும் ஸோ இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ இதே பிஞ்ச் பல்ஜ் எஃபெக்ட் நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோவில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இதுவரை ட்ரை பண்ணதில்லை, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு இதே போல் பிஞ்ச் பல்ஜ் ஆன ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஒரு 3D லுக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா, ஸோ ஒரு பல்ஜான ஒரு லுக் மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன ஒரு டுட்டோரியல் கண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவோட உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டடா பாய், see you.